வணக்கம் வேந்தரின் கண்ணோரங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் முதலீடுகளை செய்ய பிரிட்டன் ஆர்வம். பிரிட்டிஷ் பிரதமர் கேமரூன் மோடி கூட்டாக பேட்டி. கடலூர் மாவட்டத்தில் குறைய தொடங்கியது வெள்ளம். மீட்பு பணிகள் முனைப்பு. அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 6 அமைச்சர்கள் ஆய்வு. சேதம் பற்றி விரைவில் முதல்வரிடம் அறிக்கை. வெள்ளம் பாதித்த மக்களுக்காக 24 மணி நேர சிறப்பு முகாம்கள். தமிழக அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மக்கள் பயன்பாட்டிற்காக ஆக்கப்பூர்வமான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பிரிட்டனும் கையெழுத்திட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் மோடி சற்று முன் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். லண்டனில் கேமரூனை அவருடைய இல்லத்தில் சந்தித்த பிரதமர் மோடி இரு நாட்டு வர்த்தக உறவு, பொருளாதாரம், பாதுகாப்பு, முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகள் மற்றும் இருதரப்பு நல்லுறவு பற்றியும் பேசினார். பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் குழுவினரும் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் மோடி பாதுகாப்பு, தொழில், தூய்மையான இந்தியா போன்றவற்றில் இந்தியாவிற்கு பிரிட்டன் ஒத்துழைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வணிகம், ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவிற்கு உதவ பிரிட்டன் முன்வந்துள்ளதாக தெரிவித்த மோடி ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வழங்க ஆதரவு அளிக்கிற கேமரூனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் பிரிட்டனில் பத்திரங்களை வெளியிட்டு நிதி திரட்ட இந்தியாவிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்துள்ள நாடு பிரிட்டன் என்று குறிப்பிட்ட கேமரூன் இந்தியாவில் 90,000 கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வது பற்றி பிரதமர் மோடியுடன் விவாதித்ததாக குறிப்பிட்டார். வர்த்தகம் உள்பட பல துறைகளில் இந்தியா பிரிட்டன் ஒத்துழைப்பிற்கு இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனி விமானத்தில் சென்ற பிரதமர் மோடியை பிரிட்டனுக்கான இந்திய தூதர் ரஞ்சன் மத்தாய் மற்றும் இந்திய இங்கிலாந்து உயர் அலுவலர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் வரவேற்க வந்திருந்தோர் பிரதமர் மோடிக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இங்கிலாந்து சென்ற இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து பிரிட்டன் அரசு சார்பில் பிரிட்டிஷ் ராணுவத்தினரின் அணிவகுப்பு மற்றும் இசைக்குழுவின் இசையுடன் பிரதமர் மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் முனைப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனினும் மாவட்டத்தின் பல இடங்களில் இன்னமும் மழை வெள்ளம் நிற்கிறது. மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின் தடை ஏற்பட்ட கிராமங்களுக்கு மீண்டும் மின் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மழை வெள்ளத்தில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 32 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றி ஆய்வு செய்ய 6 அமைச்சர்கள் கொண்ட குழுவை முதல்வர் ஜெயலலிதா அனுப்பியுள்ளார். இந்த குழுவில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், MC சம்பத், ஜெயபால், உதயகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிவாரணப் பணிகள் பற்றி ஆலோசனை நடத்தினர். மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றி அமைச்சர் குழுவிற்கு அரசு அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர். கூட்டத்தில் மழையால் இறந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டன. இதனையடுத்து கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெள்ள சேதம் குறித்த முழுமையான அறிக்கை விரைவில் முதல்வர் ஜெயலலிதாவிடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தங்களுக்கு 13 ஊராட்சி ஒன்றியங்களையும் பிரித்துக் கொண்டு அவருடைய மேற்பார்வையில் துரித பணியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. துல்லியமாக கணக்கிட்டதற்கு பின்னால் நிரந்தர பணிகள் அம்மாவர்கள் எடுப்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து முயற்சியுடன் செயலாற்றும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதையும் செய்து தரவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்து கைது செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. சிதம்பரம் அருகே துணிசிராமையேடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 4 நாட்களாக மின்சாரம், குடிநீர் இல்லாததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் பேச்சு நடத்தியும் பலனளிக்காததால் தடியடி நடத்தி மக்களை கலைத்தனர். பின்னர் பலரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். நாற்றம் அடிக்கும் உணவுகள் தங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோல குறிஞ்சிப்பாடி உள்பட வேறு சில இடங்களிலும் மறியல்கள் நடைபெற்றன. கெடிலம் நதிக்கரையில் ஆலப்பாக்கம், பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிந்து வந்தாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உணவு, உடை, தங்கும் வசதி போன்றவை செய்து தரவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் குறிஞ்சிப்பாடியை அடுத்த கல்குணம், பெரியகாட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உண்ண உணவும் தராமல் வெள்ள நிவாரண பணிகளும் மேற்கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களையும் தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். திங்கக்கிழமையிலேருந்து எங்களுக்கு தண்ணி, கரண்ட்டு எதுவுமே இல்லை. மக்கள்லாம் எல்லாம் வெள்ளத்தில் இருக்காங்க. செவுறு விழுந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பசங்களும் எல்லாமே பசி மயக்கத்தில் இருக்காங்க. ஆமாம் சார், ரொம்ப தாழ்வான பகுதியெலாம் தண்ணி நிற்கிது. இது வரைக்கும் தண்ணி நிற்கிது. யாரும் வராங்க போகிறாங்க, எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இது வரைக்கும் எல்லாமே வரும்பத்தில் வாழறாங்க சார். இங்கே கல்குணம் கிராமம் 4 நாள் அடமழையில் மொழி போச்சு. சும்மா அதிகாரிங்க பேருக்கு வராங்க, சும்மா பேருக்கு பார்க்குறாங்க. சும்மா இந்த புலிசாதத்தை கிண்டி இந்த மூத்தவர்களுக்கு சும்மா ஒரு 2000 பேர் இருக்காங்க, ஒரு 100 பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தை குட்டிங்களாம் எல்லாம் காலையில் வந்து போச்சு. மின்சாரம் கிடையாது, குடி தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கல்குணம் மக்கள் மிகுந்த மன உளைச்சல், மன வேதனையும் கல்குணம் மக்கள் வந்து போராட்டி கிடக்காங்க. கடலூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மங்களூர் ஒன்றிய கிராம விவசாயிகள் பயிர் சேத இழப்பீடு வழங்க கோரி கடலூரில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மக்காச்சோளம், பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, பப்பாளி போன்ற பயிர்களை 30,000 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்திருந்தனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் அந்த பயிர்கள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்தன. இந்நிலையில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட இன்று கடலூர் வந்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்தித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி மனு அளித்தனர். எங்கள் பகுதியில் இந்த அடித்த புயலால் மழையால் பெரிய சேதம், எல்லாம் பருத்தி, மக்காச்சோளம் எல்லாமே பெரிய சேதமாகிடுச்சு. எங்களால் வாழ்வாதாரமே போயிடுச்சு. எங்களால் இனிமேலுக்கு இந்த புதுசாக இந்த 6 மாதம் மானாவாரி பயிரில் விட்டுட்டோம்னா அடுத்த ஆண்டு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழிங்கிறதே இல்லாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். பயிர் கடனை தள்ளுபடி பண்ணோம். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்கோம். அந்த செலவு தொகையை எங்களை பார்த்து செஞ்சால் தான் நாங்கள் அடுத்த பயிர் அடுத்த ஆண்டுக்கு பண்ணுறதுக்காக ஏதுவாக இருக்கும். மழையால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குறிஞ்சிப்பாடி, கல்குணம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். முறையாக தடுப்பணைகள் கட்டாததால் இத்தகைய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின் அரசு துறையில் நடைபெற்ற ஊழலே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக முன்கூட்டியே அதை அறிந்து வானிலை மையம் கடுமையான எச்சரிக்கையை அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. அப்படி தெரிவித்திருந்தும் அரசு, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நிவாரண நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நிவாரண நடவடிக்கையில் ஈடுபடாத காரணத்தால் தான் இந்த நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்து ஏரிகளை, கண்மாய்களை, ஆற்றுப்பகுதிகளை பொதுப்பணித்துறையின் மூலமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்.
தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் இயக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வெள்ளப்பெருக்கும், உயிர் சேதமும் பொருள் சேதமும் அதிகளவில் ஏற்பட்டுள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், வீடுகளை இழந்த குடும்பத்திற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களில் போதுமான உணவு, உடை, குடித்தண்ணீர், மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மழையால் சாலைகளும் பாலங்களும் சேதமடைந்து 2500க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களும் சாய்ந்து விட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஏரி, குளங்கள், கண்மாய்கள் போன்ற நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாராததால் தற்போது பெய்த மழை நீரானது சேமிக்கவும் முடியாமல் வடிகாலின்றி பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் தேங்கி கிடக்கும் தண்ணீராலும் பறவைகள், விலங்குகள் இறந்து கிடப்பதாலும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் மக்கள் போதுமான மருத்துவ சிகிச்சைகள் இன்றி அவதிப்படுகின்றனர் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே பாதிக்கப்பட்டோருக்கு போதுமான உணவு, உடை, குடிநீர், மருத்துவ உதவிகள், தங்கும் இடங்கள் தொய்வின்றி கிடைக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த முகாம்கள் 24 மணி நேரமும் இயக்கப்பட்டு நிவாரண உதவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெங்களூருவில் டென்னிஸ் பயிற்சி வகுப்பில் சேர்வதற்காக வந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக 2 காவலர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தும்கூரைச் சேர்ந்த ஒரு பெண் டென்னிஸ் பயிற்சி வகுப்பில் சேர்வதற்காக பெங்களூருவில் கர்நாடக மாநில டென்னிஸ் அசோசியேஷன் இருக்கும் கப்பன் பூங்காவிற்கு நேற்று மாலை வந்துள்ளார். அலுவலகம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து வெளியே வந்த அவரை பூங்கா வாசலில் இருந்த 2 காவலர்கள் தாங்கள் உதவுவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளனர். சாலையோரத்தில் கிடந்த இந்த பெண்ணை இரவு ரோந்து சென்ற காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெங்களூருவில் கடந்த 2 மாதங்களில் நடந்துள்ள 3வது பாலியல் வன்கொடுமை சம்பவம் இது. சுமார் 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் தந்த புகாரின் பேரில் 2 காவலர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் சந்தீப் பாட்டீல் தெரிவித்துள்ளார். She had come to the tennis club which is there inside the Kaban Park. So at around 9:30 in the night, 2 of the security guards, they have approached her, spoken to her, and 2 security guards in the guise of helping her to go out of Kaban Park, they have just taken her to another secluded place. A detailed investigation is going on in this regard. ஒடிசா மாநிலம் பூரி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த 3 விரைவு ரயில்களின் பெட்டிகளில் அடுத்தடுத்து தீப்பற்றியது. தில்லி செல்வதற்காக 4வது நடைமேடையில் நின்றிருந்த நீலாஞ்சல் விரைவு ரயிலில் முதலில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அடுத்ததாக 2வது நடைமேடையில் நின்றிருந்த திருப்பதி விரைவு ரயில் மற்றும் புரி ஹவுரா விரைவு ரயிலிலும் தீ விபத்து ஏற்பட்டது. வேகமாக பரவிய தீ கட்டுக்கடங்காமல் எரிந்ததால் கரும்புகை வெளியேறியது. 6 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் பயணிகள் யாரும் பாதிக்கப்படவில்லை. தீ விபத்து தொடர்பாக உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் 2 விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தை தனியாக பிரிக்கும் வகையில் தடுப்பு வேலி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் 16ஆம் தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை ஈடுபடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதையடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 150 பேர் இன்று அதிகாலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைந்தனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தையும் மற்ற நீதிமன்றங்களையும் பிரிக்கும் வகையில் 8 அடி உயரம் 300 அடி நீளத்திற்கு தடுப்பு வேலி அமைக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் எஸ் ரமணன், வங்கக்கடலில் இருந்து கடந்து சென்று கேரளத்தில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு பகுதியில் தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் கூறினார்.
கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், செய்யூரில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக கூறிய ரமணன், தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாகவும், நாளை மறுநாள் அது தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகியுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்த தாழ்வு நிலையானது தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. மழை காரணமாக நகரின் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இன்று மாலையில் இருந்து அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் சென்னையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழை ரொம்ப தேவை. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் முன்னாடி சம்மருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை இந்த சென்னையில் இந்த மழைங்கிறது ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் இதே மாதிரி வெள்ளக்காடாக இருக்குது. பட் அந்த இதெல்லாம் தூர்வாடுறது, நடைபாதைகளை சரி பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மழை நாளையில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஜனங்களுக்கு சிரமமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமாக வழி பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். கரூரில் கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்து. நீதிபதி உள்பட 6 பேர் உயிரிழப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் நோய் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல பயிற்சி மையத்தில் கட்டுமான நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்ட டெங்கு விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் டெங்கு நோய் தடுப்பு, டெங்கு நோய் தொடர்பான ஐயங்களுக்கு அலுவலர்கள் உரிய விளக்கம் அளித்தனர். கூட்டத்தில் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த பல்வேறு துறைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார். டெங்கு என்பது இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த டெங்கு காய்ச்சல் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளை இன்றைக்கு முழுமையாக கட்டுப்படுத்துவதால் நம்முடைய இலக்கா என்றால் இல்லை. பாசிட்டிவ் கேஸே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இறப்பு என்ற நிலை ஏற்படவே கூடாது. அதான் அம்மாவுடைய நோக்கம். சென்னையில் பரவி வரும் டெங்கு காய்ச்சல் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி. மகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட குழு சார்பில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வடசென்னையில் உள்ள ஆர்கே நகர், பெரம்பூர், வியாசர்பாடி பகுதிகளில் மழைநீர் வடியாமல் மர்மநோய் பரவுவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வடசென்னை பகுதியிலே டெங்கு காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக இந்த மர்ம காய்ச்சல், அது டெங்கு காய்ச்சல் தானா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. அந்த மர்ம காய்ச்சல் என்ன என்பதை அறிந்து அதற்கான வெள்ளை அறிக்கையை உடனடியாக வழங்க வேண்டும். மழை வெள்ளம் ஏற்பட்ட நேரத்திலே மலிவு விலையில் அரிசி, பருப்பு போன்றவை மக்களுக்கு கிடைப்பதில்லை. அதற்குரிய நடவடிக்கைகளையும் அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும். கரூர் அரவக்குறிச்சி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நீதிபதி உள்பட 6 பேர் பலியாகினர். சேலம் மாவட்ட 2வது கூடுதல் உரிமையல் நீதிபதி பிரகாசம் மற்றும் அவருடைய நண்பர் மருத்துவர் பிரதீப்குமார் ஆகியவர்கள் இருவரும் சேலத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு என்ற பகுதியைச் சேர்ந்த 10 பேர் தங்களின் உறவினர் ஒருவரின் இறுதிச் சடங்கு செய்வதற்காக ஈரோடு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே புங்கம்பாடி பகுதியில் வந்து கொண்டிருந்த நீதிபதி வந்த கார் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையின் மைய தடுப்பு சுவரை தாண்டி அருகில் இருந்த சாலையில் பாய்ந்தது. கொடுமுடிக்கு சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 2வது கூடுதல் உரிமையல் நீதிபதி பிரகாஷ் உள்பட 6 பேர் அதே இடத்தில் பலியாகினர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த நீதிபதியின் நண்பர் மருத்துவர் பிரதீப்குமார் உள்ளிட்டோர் கரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இந்த வண்டி திண்டுக்கல்லேருந்து கொடுமுடி நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. அங்கிட்டிருந்து சேலத்துலேருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த வண்டி வந்து டயர் ஃபஸ்ட் ஆகி இந்த பக்கம் வந்து இந்த வண்டியில் போயிட்டு இருந்த வண்டியில் அடித்து உருண்டுருச்சுங்க. உருண்டதில் இந்த வண்டியில் வந்த 9 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 5 பேருக்கு வந்து இறந்துட்டாங்க. 4 பேர் காயத்தோட ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்குதுங்க. அதில் இருந்தவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் புதிய நடைமுறை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இனி ரயில் புறப்படும் 4 மணி நேரத்திற்கு முன்னதாக முதல் பயணிகள் முன்பதிவு அட்டவணையும், ரயில் புறப்படும் 30 நிமிடத்திற்கு முன்பதாக 2வது முன்பதிவு அட்டவணையும் தயாரிக்கப்படும். ரயில்கள் புறப்படுவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாக ஆன்லைன் மற்றும் கவுண்டர்களின் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களின் பெயர்கள் 2வது அட்டவணையில் இடம்பெறும். இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டு கடைசி நேரத்தில் ரயில்களில் டிக்கெட் பெற முடிவதுடன் ரயில்வே நிர்வாகத்தின் வருவாயும் அதிகரிக்கும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெயின் அட்வான்டேஜ் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எமர்ஜென்சி கேசஸில் சடனாக வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேறு ஊருக்கு போனோம்னா அந்த ½ அன் ஹவர் வரைக்கும் நம்மளால் புக் பண்ண முடியும். அது பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இனியிலேருந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 வீக் இல்லை ஒரு 2 வீக் ஆகும் டிக்கெட் புக் பண்ணி போனோன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், 1 ஹவர் ½ அன் ஹவர்லேயே வந்து டிக்கெட் ஈஸியாக கிடைக்குது. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்குது. இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் ஒன்று வயல்வெளியில் தரையிறக்கப்பட்டது. தமிழகத்தின் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வானம் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இதனால் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி சென்ற ஹெலிகாப்டர் குடியாத்தம் அருகே பறந்து கொண்டிருந்த பொழுது மோசமான வானிலை காரணமாக மேலும் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. விமானி திறமையாக செயல்பட்டு காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் அருகே உள்ள வயல்வெளியில் ஹெலிகாப்டரை இறக்கினார். தரையிறங்கிய ஹெலிகாப்டரை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். காக்காத்தோப்புன்ற கிராமம் அது. அதுக்காக வந்து திடீர்னு வந்து ஒரு 3 டைம் ரவுண்டு அடிச்சதுனால வந்து திருப்பி வந்து என்னன்னா மழை ஃபுல்லாக பெஞ்சதுனால சிக்னல் ப்ராப்ளம்காக வந்து நிற்க வச்சிருக்காங்க. இப்போ எடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் ஓடும் பாலாற்றில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளம் வந்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரமாக பாலாற்றில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் பருவமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. அதனையடுத்து அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வேலூர் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுரானந்தகம் ஏரி நிரம்பும் தருவாயில் உள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மதுரானந்தகம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. முழு கொள்ளளவான 23.30 அடியில் தற்பொழுது 22.50 அடி அளவிற்கு நீர் நிரம்பியுள்ளது. மதுரானந்தகம் ஏரி நிரம்பும் நிலையில் உள்ளதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் மதுரானந்தகம் ஏரியை பார்வையிட்ட அமைச்சர் TKM சின்னையா, ஆட்சியர் கஜலட்சுமி ஆகியோர் பின்னர் வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். மதுராந்தகமே இன்னைக்கு கடல் போல சமுத்திரம் போல காட்சி அளிக்குது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இது அரசாங்கம் உறுதுணையாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அரசாங்கம் எந்த விதத்திலையும் சூரம் போகாத எங்களுக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை தரணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேங்க. இப்போது திடீர்னு நல்ல மழை பெஞ்சு ஏரிலாம் ஃபுல்லாகிட்டு ரொம்ப ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. எல்லோரும் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் விவசாயம் அது இதுன்னு எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்காது. தண்ணி பிரச்சனை இந்த ஏரியில் சுத்தமாக இருக்காது. தமிழகம் முழுவதும் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. முக்கியமான அணைகளின் முழு கொள்ளளவையும் தற்பொழுது உள்ள நீர்மட்டத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். 120 அடி கொள்ளளவு உள்ள மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 80.87 அடியாகவும், 152 அடி கொள்ளளவு உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 129.20 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. 105 அடி கொண்ட பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 67.38 அடியாகவும், 160 அடி கொள்ளளவுடைய சோலையாறு அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 103.34 அடியாகவும் உள்ளது. 72 அடி கொண்ட பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தற்போது 53.71 அடியாகவும், 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியாறு அணை நீர்மட்டம் 110.80 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. 110 அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையின் நீர்மட்டம் தற்போது 65.29 அடியாகவும்,
60 அடி கொண்ட திருமூர்த்தி அணையின் நீர்மட்டம் 48.78 அடியாகவும் அதிகரித்திருக்கிறது. 52 அடி கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணகிரி அணைக்கு 51.30 அடி தண்ணீர் வந்துள்ள நிலையில் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் தற்போதைய நீர்மட்டம் 53.87 அடியாக அதிகரித்திருக்கிறது. 48 அடி கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45.57 அடியாகவும் 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 74.55 அடியாகவும் உயர்ந்து இரு அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளது. 143 அடி கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 97 அடியாகவும் 118 அடியுள்ள மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 73.40 அடியாகவும் உள்ளது. 156 அடி கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 107.98 அடியாகவும் 119 அடி கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாகவும் உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பகல் மீண்டும் சாரல் மழை பெய்ய தொடங்கியதால் மக்கள் மீண்டும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக ஈரோட்டிலும் பரவலாக மழை பெய்தது. இன்று எதிர்பாராத விதத்தில் பகல் பொழுதில் மழை பெய்ததால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்பிற்குள்ளாகினர். தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் சுகாதார பணிகளை தீவிரப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காய்ச்சல், சளி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கான மாத்திரைகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்று பொதுநல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் 2ஆம் கட்ட மகா சம்பரோஷணத்தை முன்னிட்டு யாகசாலைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலின் முதல் கட்ட மகா சம்பரோஷணம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்ட மகா சம்பரோஷணம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு திருக்கோவிலில் உள்ள பெரிய பெருமாள் சந்நிதி, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி, பெரிய கருடன், எம்பெருமாள் சந்நிதி, தங்க விமானம், ராஜகோபுரம் ஆகியவை 2ஆம் கட்ட கும்பாபிஷேகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. மேலும் கும்பாபிஷேகத்திற்காக ஆயிரங்கால் மண்டபத்தில் யாகசாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. வரும் 14ஆம் தேதி மாலை முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட உள்ளன. யாகசாலை வேலைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்தேறி வருகிறது. இந்த யாகசாலையிலே 5 வேதிகைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக 9 வகை குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேதிகையிலும் இந்த குண்டங்களிலும் அமர்ந்து பட்டாச்சாரியர்கள் சிறப்பான ஹோமங்களை நடத்தி முடித்த பின்பு அந்த மகா சம்பரோஷணமானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சஷ்டி விரதத்தை தொடங்கினர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் கந்தசஷ்டியை ஒட்டி இன்று அதிகாலை 1 மணி நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து யாகசாலையில் சுவாமி ஜெயசந்திரநாதர் எழுந்தருளினார். காலை 7:30 மணிக்கு மேல் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. விழாவிற்காக கோவில் வளாகத்தில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி சஷ்டி விரதத்தை தொடங்கினர். ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. இன்று காலை கணபதி ஹோமத்துடன் கந்தசஷ்டி விழா துவங்க அதிகாலை முதல் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பித்தனர். பின்னர் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகள் மற்றும் முருகன் ஸ்தலங்கள் எல்லாமே அறுபடை கந்தசஷ்டி விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் அனைவரும் காப்பு கட்டிய பக்தர் அனைவரும் 6 நாட்கள் திருக்கோயிலே தங்கி விரதம் இருக்கிறது ஒரு தனி சிறப்பாகும். ஆகவே வேண்டிய வரத்தை முருகப்பெருமானவர் வழங்கியுள்ளார். ஆகவேதான் ஆண்டுதோறும் கூட்டமானது முருகப்பெருமானை தேடி அதிகரித்து கொண்டுள்ளது. தீபாவளி முடிஞ்சு மறுநாள்னா அதுக்கு மறுநாள் இந்த சஷ்டி ஆரம்பிக்குது.
இன்றைக்கி காப்பு கட்டி இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். 6 நாள் இந்த விரதம் வந்து இருக்குது. 6வது நாள் சூரசம்ஹாரத்தோட இந்த விரதம் வந்து முடியுது. நம்ம என்ன வேண்டுதல் வேண்டிட்டாலும் இந்த சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் அந்த வேண்டுதல் வந்து பலிக்கின்றது நம்பிக்கை. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோவிலிலும் கந்தசஷ்டி விழா இன்று தொடங்கியது. குடமுழக்கு திருப்பணிகள் காரணமாக இந்த கோவிலில் கடந்த 3 ஆண்டுகளாக கந்தசஷ்டி விழா நடைபெறவில்லை. கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி குடமுழக்கு நடத்தப்பட்டதை ஒட்டி சுவாமிமலையில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா இன்று தொடங்கியது. மூலவர் அருள்மிகு சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் உற்சவர் அருள்மிகு சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் மலைக்கோவிலில் இருந்து தேவசேனா சமேத சேனாதிபதி வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களுடன் உற்சவ மண்டபத்திற்கு எழுந்துள்ளினார். அங்கு சிறப்பு அர்ச்சனைக்கு பிறகு நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலிலும் கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. உச்சிகாலத்தின் பொழுது கல்ப பூஜையுடன் மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி, உற்சவர் அருள்மிகு சின்னகுமாரசுவாமி மற்றும் விநாயக பெருமானுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சண்முக, துவாரபாலகர், கொடிக்கம்பம், மயில் வாகனம் மற்றும் நவ வீரர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி கந்தசஷ்டி விரதத்தை துவங்கினர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டி காலிறுதிக்கு முன்னேறினார் சாய்னா நேவால். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிரீஸ் நாட்டில் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த வேலைநிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கிரீஸில் ஐரோப்பிய நாடுகளின் வற்புறுத்தல் காரணமாக வரி விதிப்பு உள்பட பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று அழைப்பு விடுத்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் ரயில், விமானம், சாலை போக்குவரத்து முடங்கியதுடன் பள்ளிகள், மருத்துவமனைகள் இயங்கவில்லை. ஏதென்ஸ் நகரில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற பேரணியின் பொழுது காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெட்ரோல் குண்டுகளும் கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. சீன ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபுவாஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 2வது சுற்று ஆட்டத்தில் மலேசிய வீராங்கனை டி ஜிங்யை 21-10, 19-21, 21-19 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி நடப்பு சாம்பியனான இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் காலிறுதிக்கு நுழைந்தார். மற்றொரு 2வது சுற்று போட்டியில் தரவரிசையில் 13வது இடத்தில் உள்ள இந்தியாவின் PV சிந்து 21-18, 18-21, 16-21 என்ற செட்களில் தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள சீனாவின் வாங் ஷியானிடம் தோல்வியுற்று தொடரில் இருந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் முதலீடுகளை செய்ய பிரிட்டன் ஆர்வம். பிரிட்டிஷ் பிரதமர் கேமரூன், மோடி கூட்டாக பேட்டி. கடலூர் மாவட்டத்தில் குறைய தொடங்கியது வெள்ளம். மீட்பு பணிகள் முனைப்பு. அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 6 அமைச்சர்கள் ஆய்வு. சேதம் பற்றி விரைவில் முதல்வரிடம் அறிக்கை. வெள்ளம் பாதித்த மக்களுக்காக 24 மணி நேர சிறப்பு முகாம்கள். தமிழக அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.